இணையவழி குற்றங்களில் ஈடுபட்டதாக 17,000 வாட்ஸ்அப் கணக்குகளை மத்திய அரசு முடக்கியுள்ளது. சைபர் கிரிமினல் நடவடிக்கைகள் பெரும்பாலும் கம்போடியா, மியான்மர், லாவோஸ் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து வாட்ஸ்அப் கணக்குகள் மூலம் மேற்கொள்ளப்படுவது தெரியவந்துள்ளது. ஆன்லைன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த தொடர் புகாரின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு ஆன்லைன் நிதி மோசடிகளில் ஈடுபட்ட மோசடியாளர்கள் இந்த கணக்குகள் பயன்படுத்தப்பட்டது தெரியவந்தது. சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் புகார்களை பகுப்பாய்வு செய்து சந்தேகத்திற்கிடமான கணக்குகளை அடையாளம் கண்டு 17,000 வாட்ஸ்அப் கணக்குகளை தடுக்க வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு அறிவுறுத்தியது. இதுபோன்ற மோசடி நடவடிக்கைகள் மூலம் மோசடி செய்பவர்கள் ஒவ்வொரு நாளும் சுமார் 6 கோடி ரூபாய் திருடுவதாக சைபர் பிரிவின் ஆதாரங்கள் வெளிப்படுத்துகின்றன. 2024ஆம் ஆண்டின் முதல் 10 மாதங்களில் மொத்தமாக பறிக்கப்பட்ட தொகை 2,140 கோடியை எட்டியது. டிஜிட்டல் மோசடிகளை தடுக்கும் வகையில் உள்துறை அமைச்சகம் தீர்க்கமான நடவடிக்கை எடுத்துள்ளது.